ஊர் ஆளுங்களுக்கு கொஞ்சம் கூட என் மேல மரியாதையே கிடையாது. என்னாச்சு பாஸ், ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க? நம்ம ஊர் செக்ரட்டரி கிட்ட போய் என்னோட லேண்ட் ஃபைல் எங்கன்னு கேட்டா, வெளியே போ எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு ஒரு திமிரா சொல்றாரு. வர்ற வழியில அந்த சுரேஷ் என்னை பார்த்தா கூட பார்க்காத மாதிரி போறான். என்னை பார்த்தா என்ன ராட்சச மாதிரி இருக்கா? இவ்வளோ சீன் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க முதல்ல அவங்க கிட்ட எப்படி பேசுனீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். நான் என்ன பேசினேன் அந்த செக்ரட்டரி கிட்ட? என் ஃபைல் எங்கயா, கவர்மெண்ட் உங்களுக்கு கரெக்டாக சம்பளம் கொடுக்குறதுல பப்ளிக் சர்வீஸ் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கத்துனேன். நான் உண்மையை தானே பேசினேன். இன்னொரு ஆள் கிட்ட எப்படி பேசுனீங்க? அந்த சுரேஷ் கிட்ட, ஏண்டா இந்த நேரத்தில் வேலைக்கு போகாமல் எங்கடா போற அப்படின்னு கேட்டேன். அவனை பற்றி தான் நமக்கு நல்லா தெரியுமே, அதான் கேட்டேன். இதுதான் மேட்ரா? முள்ளு செடியை நட்டு வச்சுட்டு ரோஜா பூ வரலன்னு கேட்டா எப்படி பாஸ் கிடைக்கும்? என்னமோ என்னோட சைட்ல தப்பு இருக்கிற மாதிரி சொல்றீங்க. யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்க சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டுன்னு திருவள்ளுவர் சும்மாவா சொன்னாரு? நீ கடினமான வார்த்தைகள் பேசினா உனக்கு வர்ற பதிலும் கடினமாக தான் இருக்கும். ஒரு வார்த்தைக்கு மக்கள் இவ்வளோ கோவப்படுவாங்களா? உன்னை பாரு, நீ இப்ப கோவப்படுறல அதே மாதிரி தானே அவங்களுக்கும். நம்ம வார்த்தைகள் சிம்பிளா தான் இருக்கும், ஆனா அதோட மீனிங்கு ஃபீலிங்கு அடுத்தவங்களோட மைண்ட்ல டைரக்டா போய் உட்காரும். நீ ரெஸ்பெக்டா பேசினா உன் பேச்சை கேட்க விரும்புவாங்க. இவ்வளவுதான் விஷயமே. நீ சொல்றது 100% கரெக்ட். என்னோட பேச்சுல தான் தப்பு இருக்கு. புரிஞ்சுக்கிட்டியா? அது போதும். ரொம்ப நன்றி ஞானி அவர்களே. ஆரம்பிச்சிட்டியா? கேரி ஆன்.